புதுயுகம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இது மார்கழி இசை விழா. நான் விவேக் பாரதி. மார்கழினாலே பெருமாள் கோவில்களை ஆண்டாளுடைய திருப்பாவை அலங்கரிக்கும், சிவன் கோவில்களை திருவம்பாவை அலங்கரிக்கும், அந்த மாதிரியான கலைக்கோவில்களான சபாக்களை இசை கச்சேரிகள் அலங்கரிக்கும். அப்படிப்பட்ட மார்கழியில் இன்றைக்கி நாம் வந்திருப்பது சென்னையுடைய புகழ்பெற்ற நாரத கான சபாவுக்கு. இதோடைய ஃப்ரண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே பாடக்கூடிய இசை கலைஞர்களை கொண்டு இதோடைய முகப்பு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞரும் புகழ்பெறக்கூடிய மாதம் மார்கழி மாதம். வாங்க இன்னைக்கு இங்கே என்ன கச்சேரி நடக்குதுங்கிறத பார்க்கலாம்.
காயத்ரி கிரீஷோட கச்சேரி இன்றைக்கி ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. கச்சேரியில் வந்து ராகத்தை செலக்ட் பண்ணுறதுல ஷீ இஸ் ரியலி அன் எக்ஸ்பர்ட் அண்டு பிரில்லியன்ட் ஸ்வரா கல்பனாஸ் அண்ட் மனோதர்மம் அண்டு சங்கராபரணம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இட் இஸ் ரியலி அவுட் ஆஃப் த வேர்ல்டு. வி ரியலி என்ஜாய் த மியூசிக் டுடே. தேங்க்யூ. நான் வந்து கேட்டுட்ட பிரகாரம்
ஹேமவதியும் காந்தாமணியும் பாடினாங்க அவங்க இன்றைக்கி ஆர்டிபியில். Because technically and she's a gem and also her voice is like mellifluous avlo இனிமையாக தேன் பாஞ்ச மாதிரி இருக்கும். and also she covered technically all the 4 combination of விவாதி ராகா. ஸோ கர்நாடிக் மியூசிக்கில் 72 மேளக்கர்த்தான் இருக்குது, அதில் 4 விவாதி காம்பினேஷன்ஸில் இருக்குது. ஸோ ஷீ கவர்ட் ஆல் த 4. ஸோ கானமூர்த்தி, அப்புறமா வருணப்பிரியா, காந்தாமணி, தென் நாசிகா பூஷணின் ஆல் த 4 காம்பினேஷன்ஸ் ஷீ கவர்ட். ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போது மியூசிக் பிகினர் தான், ஆனால் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாஃப்ட் ப்ளசண்ட் வாய்ஸ் அண்ட் லாட்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹர். ஸோ எங்களை மாதிரி ஆளுக்கு அவள் ஒரு டீச்சர் மாதிரி, அவளோட கான்சர்ட்டே இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு நாரத கான சபா, தேங்க்ஸ் டு காயத்ரி கிரீஷ், தேங்க்யூ. இன்னைக்கு கச்சேரி எல்லா ராகமுமே ரொம்ப நல்லா இருந்து. சுத்த நியாசி வந்து என்னோடய ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் வந்து சங்கராபரணம், ஹேமவதி, நாலுகலா பல்லவி எல்லாமே ஜோராக இருந்தது. எல்லாம் விவாதி ராகத்தில் பாடி எல்லாம் ரிவர்சபிளில் வந்து எல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் பாடுறது. ரொம்ப நல்லா பண்ணினாலாம், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்று நம்மிடையே கலைமாமணி காயத்ரி கிரீஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். மார்கழி இசை விழா எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. வரிசையாக கச்சேரிகள் இருக்குது இந்த மாதம். இன்றைக்கி இப்போ நாரதகான் சபாவில் கச்சேரி முடித்தேன். மார்கழி இசை விழாங்கிறதே வந்து நாங்கள் எல்லோரும் ரொம்ப வருடம் முழுக்க வெயிட் பண்ணி இந்த விழா எப்போ வரும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே என்ன மாதிரி எல்லா கலைஞர்களும் வெயிட் பண்ணுற ஒரு விழா. இது வந்து சென்னை மாதிரி வேறு எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கிறதே இல்லை. ஒரு பெரிய கோலாகலமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லணும். அதில் நாங்கள் ரசிகர்களோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு. ஸோ இது எல்லா சபாலையும் பாடி நம்மளுக்கு பிடித்தமான ரசிகர்கள் வந்து நேயர் விருப்பம் சொல்லி இதை பாடுங்க அதை பாடுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம பாடி, இது ஒரு தனி அனுபவம். இந்த வருஷம் புதுசாக என்ன ட்ரை பண்ணீங்க? புது ராகங்கள், அதே மாதிரி தெரிஞ்ச ராகத்தில் புது கீர்த்தனை, யாருமே கேட்காத ஒரு கீர்த்தனை எடுத்து. ஏன்னா என்னுடைய கச்சேரிகளில் எப்போவுமே ஏதான ஒரு எலிமெண்ட் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ வர ரசிகர்களே வந்து ஏதான ஒன்று இருக்கும்னு எதிர்பார்த்துன்னு தான் வருவாங்க. நான் இன்ஃபேக்ட் எனக்கான சரி எல்லாம் தெரிஞ்சதே பாடலாமே அப்படின்னா வந்து, ஏன் இன்றைக்கி என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு, எல்லாம் தெரிஞ்சதே பாடிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஏதான ஒன்று புதுசாக ஒன்று பாடணும். இல்லை ஒரு பாரதியார் கவிதை புதுசாக எங்கேயுமே யாரும் பாடாததை வந்து பாடலாம் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கோப் நிறையா இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும்னு எப்போவுமே ஒரு முயற்சி எடுப்பேன். இல்லை ஒரு ராகம் தானம் பல்லவி எடுத்தால் அது ஒரு ஸ்பெஷல் தாளத்தில், இல்லை ஒரு ஸ்பெஷல் ராகம் காம்பினேஷன் நிறைய ராகத்தில் ஏதாவது இந்த மாதிரி புதுசாக பண்ணணும். அப்புறம் நான் இன்னொன்று என்னென்னா, ஒரு 10-12 கச்சேரி பண்ணினாலும் முடிந்த வரைக்கும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ வேறு இடத்துல தான் பாடுறோம், இருந்தாலும் நம்ம வேறு பாடினா நம்மளுக்கு ஒரு திருப்தி. குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் இன்றைக்கி பாடின பர்ஃபார்மன்ஸில் ஏதோ ஒரு 4 விதமான இது பண்ணதா சொன்னாங்க. அது என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஹேமவதி ராகத்தில் ராகம் தானம் பல்லவி பாடினேன். ஸோ அதில் ராகமாலிகா செக்மெண்ட்டில் எல்லாம் விவாதி ராகங்கள்லாம் எடுத்துனேன். நாசிகா பூஷணி, இந்த மாதிரி நிறைய ராகங்கள் வேறு காம்பினேஷன், அந்த ஸ்வரங்களில் சரிகம பதனியில் எல்லா விதமான காம்பினேஷன்ஸும் கொடுத்து. ஏன்னா நம்மளுக்கு நிகழ்ச்சியில் ஒரு நல்ல வெரைட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அதுதான் அவர் சொன்னார். அந்த ஸ்வரம் காம்பினேஷன் எல்லாம் வேறு இருந்தது, ரிப்பீட் ஆகாமல் இருந்தது. அது ஒரு புதுசாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி என்னுடைய கச்சேரியை கவர் பண்ணி எங்கள் ஆடியன்ஸ்லாம் நிறையா பேசியிருக்காங்க. என்னுடைய கருத்தும் நீங்கள் கேட்டினதுக்கு புதுயுகம் டிவிக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிம்பார் திருவள்ளுவர். மார்கழி செவிக்கு உணவான இசையும் கலையும் மட்டும் தர்றதில்ல, வயிற்றுக்கும் அறுசுவை உணவு கொடுக்குது. மார்கழி மாதத்தில் இசை கச்சேரி எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸு அதோடைய அறுசுவை உணவுகள், சபாக்களில் வழங்கக்கூடிய டிஃபன் கேன்டீன். இப்போ நாம் நாரதகான சபாவுடைய டிஃபன் கேன்டீனில் இருக்கோம். வாங்க, இங்கே மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது, மக்கள் இந்த உணவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம்.
சார், இந்த மார்கழி சீசன்னா சபாக்களில் சங்கீதத்தோட ஸ்நாக்ஸும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே இப்போ நாரதகான சபாவோட டிஃபன் சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். நல்லா எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்குது. எப்போவுமே ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம்ஸ் லைக் தோசை அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. லைக் பணியாரம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்டில் வந்து பூசணிக்காய் அல்வா இருக்குது, இளநீர் பாயாசம் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால் நான் கேன்டீனெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அப்போது ஹிந்துக்காக அப்போ என்ன ஸ்டாண்டர்ட் இருந்ததோ அதே ஸ்டாண்டர்ட் இப்போவும் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த சீசனில் முதல்ல நான் நாரதகான சபா கேன்டீனுக்கு தான் வந்து சாப்பிட்றேன். ரொம்ப ஹோம்லி, ரொம்ப நல்லா இருக்குது. அனாவசிய மசாலா எண்ணெய் அதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ஐட்டமும் எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. இந்த கூடவே ஒரு வைரம் சப்ளை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவாக எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் மேலே மேலே வளர்ந்து கச்சேரிகள்லாம் இங்கே நடக்கணும், கேட்டரிங் அங்கே நடக்கணும். இல்லை அந்த அளவு வளரணும். அதுதான் எங்கள் ஆசை. நமஸ்காரம், நான் ரமேஷ் ஃப்ரம் சாஸ்தாலயா கேட்டரிங் சர்வீஸு. போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் க்ரௌடு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பிகாஸ் ஆஃப் ரெயின் அந்த ஒரு 2 நாள் கொஞ்சம் டல்லாக இருந்தது. திருப்பி அப்போ நல்லா பிக்கப் ஆகிடுது. ப்ரோக்ராம்லாம் நல்ல ப்ரோக்ராம் இருக்கிறதுனால ப்ரோக்ராம் பார்த்துட்டு உடனே வந்து இங்கேயும் வந்து அங்கே வந்து செவிக்கு விருந்து கொடுக்குறா, இங்கே வந்து நாங்கள் வயிற்றுக்கு விருந்து கொடுத்துட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அத்தனை பேரும் இங்கே வந்து சாப்பிட்டு தான் போகிறா. அதனால் எங்களை பொறுத்தளவு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் மக்களோட வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப அமோகமாக தான் இருக்குது. அவங்க புதுசாக ஐட்டம் எதிர்பார்க்கறத விட ஒரு சில சமயம் அவங்க பழசம் நோக்கியும் போகிறாங்க. வீட்டில் மோர்களி கேட்குறாங்க, ரவா கிச்சடி கேட்குறாங்க. சரி, அவங்க ஆசைப்படுறது பீன்ஸ் பருப்பு சொல்லி ஆப்பம் லைவாக செஞ்சு அவங்களுக்கு என்னென்னா அவங்க லைவ் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி செஞ்சு அப்படியே அவங்க திரையிலேருந்து அவங்களுக்கு கையில் வரணும். அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த வருஷம் புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த வருஷம் நம்ம வருஷம் ஒவ்வொரு ஸ்வீட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏதாவது ஒரு டைப்பாக ஒரு ஃப்யூஷன் ஸ்வீட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணுறோம், செட்டிநாட்டில் ஒரு காரம் ஆப்பம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஒரு செட்டிநாடு சேர்த்து கூட நம்ம இட்டாலியை கொண்டு வந்து அதில் சீஸை போட்டு ஒரு டிஷ்ஷு மாதிரி இறக்கிட்டோம். எல்லா டைப்ஸ்லேயும் நம்ம வந்து ஸ்வீட்டு போடுவோம். இந்த தடவை பியூர் அண்ட் பியூர் நேராக கர்நாடகாலேருந்து இறக்கின மில்கில் ஒரு மில்க் ஸ்வீட் இறங்கியிருக்கோம். நம்மளோட ஸ்பெஷல் கோவா ஜாங்கிரி இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசத்துன்னு ஒரு தனி ட்ராக் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்குது. அதனால் எல்லா வருஷமும் வரவேற்பு 1000லேருந்து இந்த துவக்கி இந்த 2000 அதுதான் போயிட்டுருக்கு. சபாவுக்கு வர வரவேற்பு அங்கேருந்து இங்கே எப்படி இது ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள். சபாவில் வரவேற்புங்கிறது அது வந்து இசையில் மனசையும் காதையும் ஃபில்லப் பண்ணிடுறான். அப்படியே வரவால வாயும் வயிற்றையும் நாங்கள் ஃபில்லப் பண்ணிடுறோம். மெயினாக அவளுக்கு சந்தோஷமாக அந்த கேட்டு ரசிக்க சத்தனை பேரும் சாப்பாடு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆசைப்பட்டு வருவான். இது வந்து ஒரு ஹோட்டலுங்கிற பேஸே இது கிடையாது. இங்கே கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கிறத ஒரு மைண்டில் வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் போகிறப்ப இன்றைக்கி மத்தியானம் நான் வரேன், எனக்காக கொஞ்சோண்டு அவியல் பண்ணுன்னுவா. இங்கே வர எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆகிடுவான். இது வந்து ஃபஸ்ட் டைம் வரவாலாம் இருக்காது. 10வது தடவை 12வது இன்றைக்கி ஒருத்தருக்காக பருப்பு சொல்லி பண்ணது, இவ ஒருத்தருக்காக எனக்கு மருமகளும் மாட்டு பொண்ணெல்லாம் வந்துட்டுருக்கா, அவளுக்காக நீ இன்றைக்கி புதுசாக எதாவது பண்ணு. அவளுக்கு வந்து ரவா தோசை பிடிக்கும், ஏதாவது கேட்பாள். நம்ம இங்கே நம்ம நோ சொல்ல மாட்டோங்கிறத அவளுக்கு அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சிருச்சு. அதுதான் இங்கே மெயின். எதுனாலும் முடிஞ்ச அளவு 99% இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஹாப்பியாக அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். இதுக்கு என்னது இதுக்கான இங்கே போகிறது நம்ம ரோட்டில் பார்க்குறப்ப நம்மள்ட்ட ஹாய் சொல்லி பேசுறது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இது பிஸ்னஸ்ஸு 0ல் விட்டுருங்க, பிஸ்னஸே வேணாம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஹாப்பியாக நம்ம செய்கிறோம், அவளும் ஹாப்பியாக இருக்கா. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்.